ஹாய் ஃப்ரெண்ட்ஸ்! இன்னைக்கு கம்பு குழி பணியாரம் தான் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கம்பு குழி பணியாரம் செய்யறதுக்கு மாவு தான் அரைக்க போறேன். மெஷர்மெண்ட் பார்த்துக்கலாம். 1 கப்பு கம்பு எடுத்திருக்கேன். 1/4 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்திருக்கேன். 3த்தையும் நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். 2, 3 தண்ணி ஊற்றி கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் ஊறட்டும். அதுக்கப்புறம் மாவு அரைச்சி எடுத்துக்கலாம். ஊற வச்சிருந்த கம்பை எடுத்து கிரைண்டரில் சேர்த்துக்கலாம், இல்லை மிக்சிலையும் அரைச்சிக்கலாம். நான் கிரைண்டரில் போட்டிருக்கேன். நல்லா மையணும். கம்பு மாவு இந்த அளவுக்கு மஞ்சிருந்தால் போதும். 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் புளிக்க வச்சிடலாம். புளிக்க வச்சு எடுத்தாச்சு. இதில் உப்பு சேர்த்து எடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். குழிப்பணியாரம் சேர்த்து தாளிச்சிக்கலாம். ஒரு வானலில் எண்ணெய் ஊற்றி கடுகு கடலப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன் கடலப்பருப்பு. நல்லா வறுத்துக்கலாம். பச்சை மிளகா 1 கப் பச்சை மிளகா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம் 1 கட் பண்ணியிருக்கேன். அதை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் அது வதக்கிக்கலாம். இப்போ கருவேப்பிலை மல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவு கூட எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழிப்பணியார கல்லில் குழிப்பணியாரம் ஒட்டாமல் வரணுன்னா ஒரு முட்டையை அடித்து இது கூட சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். முட்டை போடாமலும் செய்யலாம். ஆனால் முட்டை போட்டாக்கா இன்னும் பஃப்னு வரும். நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ குழிப்பணியார கல் எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எப்போவுமே இட்லி தோசைன்னு சாப்பிட்றதுக்கு ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். சிறுதானியத்தை அப்பப்போ சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. வச்சு மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். ஓப்பன் பண்ணி திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் கூட இருந்தால் தான் இந்த மாதிரி ஈஸியாக திருப்புறதுக்கெலாம் வரும். ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. எண்ணெய் மட்டும் கம்மியாக சேர்த்துக்கிட்டா போதும். இன்னும் ஹெல்த்தியாகவே இருக்கும். திருப்பி விட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக விட்டுடலாம். இப்போ ஓப்பன் பண்ணி குழிப்பணியாரத்தை எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழிப்பணியாரம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.